தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசின் இணையதளத்தில் தமிழ்நாட்டின் பெயர் தவறாக குறிப்பிடப்பட்டதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். டெல்லி குடியரசு தின விழாவில் பங்கேற்ற சிறந்த அலங்கார ஊர்திக்கு வாக்களிக்க கோரி மத்திய இணையதள பக்கத்தில் வெளியிடப்பட்ட மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாட்டின் பெயர் தமிழ் நாயுடு என குறிப்பிடப்பட்டிருந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் அது திருத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ராமதாஸ், பிழைக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே மாநில அளவிலான சாரணர் பயிற்சி முகாமை அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடங்கி வைத்தார். ஆலத்தூர் கிராமத்தில் வருகின்ற 30ஆம் தேதி வரை நடக்கும் சாரணர் பயிற்சி முகாமில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து 500 பள்ளிகளைச் சேர்ந்த 5000 மாணவ மாணவியர் பங்கேற்றுள்ளனர். நாட்டுப்பற்று, இறைப்பற்று, அன்பு, கருணை, பணிவு, பிறருக்கு உதவி செய்தல், தன்னம்பிக்கை முதலான பண்புகளை சிறுவர்களிடத்தில் வளர்த்து அவர்களை சிறந்த குடிமக்களாக உயர்த்துவதே சாரணர் இயக்கத்தின் நோக்கமாகும். சென்னையில் கட்டடம் இடிக்கும் பணியின் போது பெண் உயிரிழந்த சம்பவத்தில் நெறிமுறைகளை பின்பற்றாததே விபத்திற்கு காரணம் என சென்னை மேயர் பிரியா விளக்கம் அளித்துள்ளார். சென்னை அண்ணா சாலையில் பழைய கட்டடம் இடிக்கும் பணியின் போது சுவர் இடிந்து நடைபாதையில் விழுந்ததில் பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மேயர் பிரியா, கட்டடம் கட்டுவதற்கு மாநகராட்சியிடம் அனுமதி பெறப்பட்டதாகவும் ஆனால் நெறிமுறைகளை பின்பற்றாமல் கட்டடம் இடிக்கும் பணிகளை மேற்கொண்டதாகவும் விளக்கம் அளித்தார். அது தனியாருக்கு சொந்தமான ஒரு இடம். அது டெமாலிஷ் பண்ணும்போது நாங்க ஒரு சில கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருவோம். பேரிகேட்ஸ் போடணும், பப்ளிக் எந்த வகையிலும் அது புண்படக்கூடாது அப்படின்றத தெரிவித்திருக்கோம். அந்த கைட்லைன்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணாத அவங்க அந்த பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. நேற்றே இது குறித்து எங்க துறையின் சார்பாக அவங்களுக்கு நாங்க நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். இப்ப ஒர்க் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் முன்பு பிளேடால் உடல் முழுவதும் கிழித்துக் கொண்டு காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீனிவாசன். இவர் மீது கஞ்சா விற்பனை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கடந்த ஒரு வருடமாக திருந்தி வாழ்ந்தாலும் காவல்துறையினர் பழைய வழக்குகளில் தன்னை கைது செய்ய முயற்சி செய்வதாக ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் பிளேடால் உடலை கிழித்துக் கொண்டு காவல் ஆணையரகம் முன்பு காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ரத்தம் சொட்ட சொட்ட சாலையில் நடந்து போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டவரை மீட்ட காவல்துறையினர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முன்பகை காரணமாக ஓய்வு பெற்ற ஆசிரியரின் காரை கற்களால் சேதப்படுத்திய நடிகர் தாடி பாலாஜியின் மனைவி நித்யா கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். நடிகர் தாடி பாலாஜியின் மனைவி நித்யா சென்னை மாதவரம் சாஸ்திரி நகரில் வசித்து வருகிறார். நித்யாவிற்கும் எதிர்வீட்டில் வசிக்கும் ஓய்வு பெற்ற ஆசிரியருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக தெரிகிறது. இதனிடையே நேற்றிரவு எதிர்வீட்டு உரிமையாளரின் காரை தாடி பாலாஜியின் மனைவி நித்யா கற்களால் சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் மாதவரம் போலீசார் தாடி பாலாஜி மனைவி நித்யாவை கைது செய்தனர். சொத்துக்கு சேதம் விளைவித்தல் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் நித்யா ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். பெரம்பலூர் மாவட்டம் மங்களமேடு அருகே பென்னகோணம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயா தனது குழந்தைகளுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அவரது கணவர் விஜய் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த நிலையில் தனது 2 வயது குழந்தைகள் நிகிதா, நிகிஷாவுடன் ஜெயா வசித்து வந்தார். காலையில் வீட்டின் கதவு நீண்ட நேரம் திறக்கப்படாததால் அக்கம் பக்கத்தினர் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது 3 பேரும் சடலமாக கிடந்தனர். குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்துவிட்டு ஜெயா தானும் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மங்களமேடு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக திறக்கப்படும் நீர் 249 நாட்களுக்கு பின்னர் இன்று மாலை நிறுத்தப்படுகிறது. வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி முதல் ஜனவரி 28ஆம் தேதி வரை காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும். இந்த ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதியே மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. நடப்பு நீர்ப்பாசன ஆண்டில் பருவமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு 670 டிஎம்சி நீர் வந்துள்ளது. அணையிலிருந்து 687 டிஎம்சி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. காவிரி டெல்டா பாசனத்திற்கு 205 டிஎம்சி தண்ணீரும், கால்வாய் பாசனத்திற்கு 8.40 டிஎம்சி நீரும் திறக்கப்பட்டுள்ளது. உபரி நீராக 472 டிஎம்சி வெளியேற்றப்பட்டுள்ளது. டெல்டா பாசனத்திற்கு 19 நாட்கள் கூடுதலாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது.
ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை யாத்திரைக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். இந்திய ஒற்றுமை யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. நேற்று ஒருநாள் யாத்திரை நிறுத்தப்பட்டதை அடுத்து உரிய பாதுகாப்பு வழங்க கோரி மல்லிகார்ஜுன கார்கே அமித்ஷாவிற்கு கடிதம் எழுதியுள்ளார். 30ஆம் தேதி ஸ்ரீநகரில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர்களுடன் முக்கிய அரசியல் தலைவர்களும் பங்கேற்பதால் அதிகமான தொண்டர்கள் திரள்வார்கள் என குறிப்பிட்டுள்ளார். நாடு ஏற்கனவே 2 பிரதமர்களையும் பல தலைவர்களையும் இழந்துள்ளதாக கூறியுள்ள அவர் தனிப்பட்ட முறையில் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்டில் தனியார் மருத்துவமனை இயங்கி வந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் மருத்துவ தம்பதி உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். தன்பத் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பிரபலமான ஹஜ்ரா மருத்துவமனை இயங்கி வந்தது. மருத்துவர் விகாஸ் ஹஸ்ரா தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் அடுக்குமாடி குடியிருப்பிலேயே வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் மருத்துவர், அவரது மனைவி உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். ஒருவர் காயங்களுடன் மீட்கப்பட்டார். சம்பவ இடத்துக்கு 8 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். நோயாளிகள், செவிலியர்கள் உள்ளிட்டோர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் ஜெயிலர் திரைப்படத்தில் பாலிவுட் நடிகர் ஜாக்கி ஷெராப் இணைந்துள்ளார். படத்தில் ரஜினிகாந்தின் 70% காட்சிகள் படமாக்கி முடிக்கப்பட்டு விட்டன. இன்னும் 30% காட்சிகள் மட்டுமே மீதம் இருக்கின்றன. திரைப்படத்தில் மலையாள நடிகர் மோகன்லால், கன்னட நடிகர் சிவராஜ்குமார் ஆகியோர் நடிக்கின்றனர். இந்நிலையில் பாலிவுட் நடிகர் ஜாக்கி ஷெராப் ஜெயிலர் திரைப்படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். அந்த கதாபாத்திரத்திற்கு முதலில் அமிதாப் பச்சனை நடிக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் கூலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பொங்கல் பண்டிகையொட்டி ஆத்தூர் அருகே கூலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் சேலம், நாமக்கல், கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்ட 600க்கும் மேற்பட்ட காளைகள் இப்போட்டியில் பங்கேற்றுள்ளன. அவைகளை அடக்கும் முயற்சியில் 300 மாடுபிடி வீரர்கள் களமிறங்கியுள்ளனர். பிடிபடாமல் சீறிப்பாய்ந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கும் காளையை பிடித்த வீரர்களுக்கும் சைக்கிள், குத்துவிளக்கு, பீரோ உள்ளிட்ட பரிசுகள் உடனுக்குடன் வழங்கப்பட்டு வருகின்றன. இதுவரை 100க்கும் மேற்பட்ட காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டுள்ளதாகவும் 10 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ குழுவினர் முதலுதவி சிகிச்சை அளித்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.